கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆக்ஷனுக்கு முன்னாடி என்ன மாரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அண்ட் சிஎஸ்கே உடைய பவுலிங் கோச்சா யார் வர போறாங்க அப்படிங்கிற மாரியான லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்விஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன தகவல் வெளிவந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் சேம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமா கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு போக போறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. மேபி அது உண்மையா மாறுறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஏன்னா எப்போ என்ன நடக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வளவு வருஷம் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட அங்கமா இருந்த பிராவோ இப்போ கேகேஆர் போயிட்டாரு. மேக்சிமம் இப்போ கேகேஆர் உடைய அந்த ஓனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷாருக் கான் அவர்களும் பிராவோ அவர்களும் நிறைய மீட்டிங் அப்படிங்கிறது கடந்த ஒரு சில மாசங்களா போயிட்டு இருந்தது பார்த்தோம். அண்ட் போட்டோஸும் வந்து லீக் ஆனதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவருடைய லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் ரிலேட்டா எடுக்கக்கூடிய அந்த ஒரு சிபிஎல் இருக்கக்கூடிய டீம்ல இருந்து தான் அவர் வெளியில வந்தாரு. அப்படி பார்க்கும்போது டீம் மேனேஜ்மெண்ட் ஷாருக் கான் இவங்க பேசி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால தான் கேகேஆருடைய மென்டாரா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுடைய டிஜே பிராவோ வந்திருக்காரு. இதை தாண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு என்ன அப்படின்னா பவுலிங் கோச்சை வந்துட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஃபியூச்சருக்கு ஒரு பிராவோ மாதிரியான பவுலரை உருவாக்கணும். ஏன்னா ஸ்லோவர் பால் அப்படிங்கறதான் சேப்பாக்கில் எடுபடும். முஸ்தபிஷுர் ரஹ்மான் அந்த கட்டரை வச்சு செம்மையா சமாளிச்சாருங்க. ஆனா அவரும் அக்சர்ல போயிடுவாரு அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே உடைய பவுலிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஏகப்பட்ட பிளேயர்ஸுடைய நேம் அப்படிங்கிறது அடிபடுது. அப்படி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு டேல் ஸ்டெயின் மாதிரியான ஒருத்தர் பவுலிங் கோச்சா வரக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரூமர்ஸ் தான், பட் இருந்தாலும் எது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. டேல் ஸ்டெயின் வரக்கான சான்ஸ் இருக்குங்க. உண்மையாலுமே என்ன ஒரு டெரிஃபிக்கான பவுலர் இல்லையா? ஒரு காலத்துல மிகப்பெரிய பவுலரா இருந்தாரு. இப்போ லேட்டஸ்ட் இன்டர்வியூல கூட பார்த்தோம் அப்படின்னா அவரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா ஹர்திக் பாண்டியா பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஃபேவரட் பவுலருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூல எல்லாம் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பவுலரா இருந்தாரு. அவருக்கு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் இல்லாம அந்த ஸ்லோவர் பால் வந்துட்டு எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் தெரியும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டீமுக்கு கோச் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு அவர் வருவாரா அப்படிங்கறத கேள்வி. பேச்சுவார்த்தை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இவரும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அந்த லிஸ்ட்ல 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவரும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஆல்ரெடி சிஎஸ்கே உடைய அங்கமா இருந்த லட்சுமிபதி பாலாஜி. அவரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல ஆடினாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் கோச்சா மாறிட்டாரு. எவ்வளவு தூரம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. சாம் கரன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி அவர் வந்துட்டு சொன்னாரு. அவர்கிட்ட அந்த பவுலிங் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது செமையா இருக்குன்னு சொன்னாரு. அண்ட் பத்திரனாவுடைய டேலண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது 2 பேர். ஒன்னு வந்துட்டு பிராவோ, இன்னொன்னு வந்துட்டு லட்சுமிபதி பாலாஜி. 2 பேருமே பேசியிருந்தாங்க. அவர்கிட்ட அந்த ஒரு பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா எம்எஸ் தோனி வந்துட்டு அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரை வந்துட்டு இந்த மாதிரியான டெஸ்ட் ஃபார்மேட்ல இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்க சொல்லணும். இந்த ஃபார்மேட்லயே விளையாண்டா மட்டும்தான் அவங்க ஸ்ரீலங்காக்கு மிகப்பெரிய ஒரு பிளேயரா வருவாங்க. டெஸ்ட்ல விளையாண்டா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு. ரெஸ்ட் பீரியட் அப்படிங்கிற அதிகமா போயிடும். அண்ட் ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சேம் டேட்டோ அதே மாதிரி பத்திரானா ஓடிஐ மேட்சஸ் எல்லாம் அடி வாங்கினதெல்லாம் பார்த்தோம். இது ஆல்ரெடி முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணது நம்மளுடைய லட்சுமிபதி பாலாஜி தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த டீம் கூட நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பிளேயர்ஸையும் பார்த்துருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். 1 இயர் கேப் விழுந்துருச்சு. ஆனா மறுபடியும் டீமுக்குள்ள வந்தாருன்னா செமையா பண்ணுவாருங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. அவருடைய கோச்சிங்காகவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. இது போக இன்னும் ஃபாரின் பிளேயர்ஸோட லிஸ்ட் நிறைய இருந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் கோச்சா வரக்கான சான்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வராங்க, இங்கிலாந்துல இருந்து வராங்கலாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் அடிபடுற மிக முக்கியமான ஒரு பிளேயர், ஆல்ரெடி சிஎஸ்கேல விளையாண்டு இருந்த ஒரு பிளேயர். அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பி மார்கல். என்ன ஒரு மனுஷங்க. பயங்கரமான ஒரு கரியர் அப்படின்னு சொல்லி ஆகணும். சிஎஸ்கே கூட நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. அவரு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஆனா அவரை தாண்டி நான் சொன்ன இந்த 2 பேருக்கு தான் ஹைலி பாசிபிள்ங்கிறதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது போக ரிஷப் பண்ட்டுடைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதை பத்தி டீடைலா ஒரு வீடியோ போடலாம் தான் பார்த்தேன். இதுலயே சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒப்பந்தமாகறதா சொல்லியிருந்தாங்க. விராட் கோலி வந்துட்டு உங்களை கூப்பிட்டுறாராமா. நீங்க வந்துட்டு ஆர்சிபிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாவில் பல இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட்டை போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த ரிஷப் பண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, விராட் கோலி என்னை கூப்பிட்டு நான் வரலன்னு உங்ககிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஆர்சிபிக்கு அவர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனல்ல போடல, பட் இருந்தாலும் அது அஃபீஷியலா வந்தா போடலாம்னு நினைச்சேன். அது ஆல்ரெடி ரூமர் தான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கொந்தளிச்சு எழுந்திருக்காரு ரிஷப் பண்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்சிபிக்கு வரப்போறது இல்லை, ஆனா விராட் கோலி கூப்பிட்டு நான்லாம் வரல அப்படின்னு நீங்க போடுறது அப்படிங்கிறது எனக்கு தலைகுனிவா இருக்கு. அவ்வளவு பெரிய பிளேயருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடாதீங்கன்னு கேட்டிருக்காரு. உண்மையாலுமே அதுவும் நல்ல விஷயம் தான். தட்ஸ் வீடியோ காய்ச்சி. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் நினைச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.